சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்பாத்து பெரியவா அன்பர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். பெரியவா ஒரு மிகப்பெரிய ஆலமரம். ஆலமரத்துக்கு அபிஷேகம் நம்மளால பண்ண முடியாது. நமக்கு சாத்தியமானது வேருக்கு ஒரு துளி நீர் விடலாம். அந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கிற ஒரு நேரத்துல பெரியவா ஒரு மிகப்பெரிய நாடகத்தையே நடத்தி எல்லாருக்கும் எல்லாம் சாத்தியம் அப்படின்றத நிரூபிச்சிருக்கா, அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஒரு மெய்சிலிருக்கும் அனுபவம் இது. இப்போ சொன்னதை வச்சு உங்க யாருக்குமே எதுவும் புரியாம இருக்கலாம். என்னோட சேர்ந்து பெரியவாளோட இந்த அனுகிரகத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போய் பயணம் பண்ணலாம் வாங்கோ. கணேசன் கணபாடிகள் அப்படின்றவர் வேத பாடசாலையில படிச்சுட்டு இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம், ஒரு அனுகிரகம். பெரியவா நடத்தின லீலைகள் எதுவுமே சும்மா கதை அப்படின்றது கிடையாது, ஏன்னா பிரத்யக்ஷமா நடந்தது. அந்த காலத்துலலாம் மாணவர்கள் விடுமுறையில வேத பாடசாலையில இருந்து படிக்கிறவாள்லாம் விடுமுறை காலத்துல அவாவா ஊருக்கு போய் திரும்பும்போது அவளோட குருவுக்கு காணிக்கையா அன்போட ஏதாவது பொருளை வாங்கிட்டு வர்றது வழக்கத்துல உண்டு. அந்த மாதிரி ஒரு சமயம் ஒரு குருகுலத்துல வேத பாடசாலையில மாணவனா இருந்த கணேசன் தன்னோட குருவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆசையில காய்கறிகள் கொஞ்சமும் வாங்கிண்டா. அது மட்டும் இல்லாம தன்னோட ஊர்ல கிடைக்கிற ரொம்ப விசேஷமான ஒரு வாழைப்பழத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தான். விடுமுறை காலம் முடிஞ்சு வேத பாடசாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடசாலையில இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே அவாவா வாங்கிட்டு வந்ததை அந்த வாத்தியார்கிட்ட சமர்ப்பிச்சா. அப்போ கணேசனும் தான் என்னெல்லாம் கொண்டு வந்தானோ அது எல்லாத்தையும் வாத்தியார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு ரொம்ப பணிவோட நின்றுட்டு இருந்தான். இது எல்லாமே பார்த்த அந்த கணேசனோட குரு, அதாவது அந்த வாத்தியாருக்கு ரொம்பவே சந்தோஷம். கணேசனை பார்த்து அவர் கேட்டார், நீ எனக்காக ஒரு உபகாரம் பண்றியா? எல்லா காய்கறி பழங்களையும் அப்படியே எடுத்துட்டு போ, நேர காஞ்சிபுரம் மகா பெரியவா சந்நிதியில கொண்டு போய் சேர்த்துடு, உனக்கு பரமக்ஷேமம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்துல கணேசன் கொஞ்சம் தயங்கினாலும் குரு மேல தொடர்ந்து சொன்னார், இங்கே பாரு, காஞ்சி மகா பெரியவா நடமாடும் தெய்வம், நமக்கு எத்தனையோ வழிகள்ல அனுகிரகம் பண்றா. அதுக்கெல்லாம் பிரதிபலனா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்று தெரிஞ்சுக்கோ கணேசா, மகா பெரியவா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை குளிப்பாட்டுறதுக்கு நம்மளால முடியாது இல்லையா? ஒரு வாளை தண்ணி இல்லைனாலும் ஒரு உதிரணி ஜலமாவது நம்ம ஊத்தினோன்ற மனசு திருப்தியோட நம்ம இந்த மாதிரி அப்பப்போ சின்னதா ஏதாவது அவளுக்கு சமர்ப்பிக்கணும். அவ்வளவுதான், புரிஞ்சுதா? தயங்காம எடுத்துட்டு போய் பெரியவாளுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வா அப்படின்னு குரு சொன்னார். இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அந்த ஆலமரம்னு பெரியவாளை ஏன் சொன்னேன், அந்த ஆலமரம் என்ன அனுகிரகம் பண்ணித்து மேற்கொண்டு பார்க்கலாம். குரு சொன்ன உடனேவே காய்கறி பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மகா பெரியவாளை தரிசிக்க புறப்பட்டா கணேசன். அங்க கணேசன் போய் சேர்ந்த நேரத்துல மகா பெரியவா உள்ள இருந்தா. அதனால வெளியிலேயே நின்றுட்டு இருந்தான் கணேசன். என்ன இருந்தாலும் கணேசன் வேதம் கத்துக்கிற மாணவன் இல்லையா? வேதத்துக்கே வடிவமானவர் மகா பெரியவா. அதனால பெரியவாளை தரிசனம் பண்ண காத்துட்டு இருக்கிற நேரத்தை வீணடிக்க விரும்பல. நம்ம வேத மந்திரம் சொல்லலாமே அப்படின்னு தான் என்னெல்லாம் கத்துண்டாலோ எல்லா மந்திரத்தையுமே சொல்லிட்டு இருந்தான் கணேசன். அந்த வேத சத்தம் இந்த வேதமூர்த்திக்கு காதுல விழுந்துடுத்து. உடனே பெரியவா உள்ளே இருந்து வெளியில வந்தா. பெரியவாளை பார்த்ததும் கணேசன் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்த காய் பழம் எல்லாத்தையுமே ஒரு பெரிய மூங்கில் தட்டில் வச்சு பெரியவா கிட்ட பக்தியோட சமர்ப்பணம் பண்ணான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் பெரியவாளுக்கும் கணேசனுக்கும் என்ன சம்பாஷணை நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கலாமா? பெரியவா கேட்டா, இதெல்லாம் எனக்கு தான் கொண்டு வந்தியா? அவர் கேட்ட முதல் கேள்வியே கணேசனோட நேர்மைய சோதிக்கிற மாதிரி இருந்தது. மகா பெரியவா அந்த மாதிரி கேட்டதும் ஒரு வினாடி யோசிச்சான் கணேசன். தன்னோட குரு எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கார். அதனால, இல்ல பெரியவா, இதெல்லாம் நான் உங்களுக்காக கொண்டு வரல, என்னோட வாத்தியாருக்காக வாங்கிட்டு வந்தேன், அவர்தான் இது எல்லாத்தையும் பெரியவாளுக்கு கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். பதில் சொன்னான் கணேசன். உடனே பெரியவா கேட்டா,
இதெல்லாம் உங்க நிலச்சில விளைஞ்சதோ? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பெரியவா கேட்டா. இல்ல பெரியவா, எங்களுக்கு அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. ஓ! அப்போ இது எல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க. அப்படின்னு அவன்கிட்ட கேட்டது மட்டும் இல்லாம, அங்க நின்னுன்ருந்த பக்தர்கள் கிட்ட திரும்பி, இந்த குழந்தைக்கு எவ்ளோ குருபக்தி பார்த்தேளா? தன் குருவுக்காக ரொம்ப பிரியமா இது எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படின்னு கணேசன பாராட்டி சொன்ன உடனே, கணேசனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. பெரியவா வாயால பாராட்டு கிடைக்கிறதுன்றது பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில பட்டம் வாங்குற மாதிரி தான். இதோட நிறுத்திக்கல. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திடுக்கிடும் நாடகத்தை நடத்தினா மகா பெரியவா. மடமடன்னு கீழே குனிஞ்சு பெரியவா என்ன பண்ணா தெரியுமா? காய்கள்லாம் வச்சுக்கப்பட்டிருந்ததே மூங்கில் தட்டு, அதை எடுத்து தன் தலைக்கு மேல கொண்டு போய் தடால்னு அத்தனை காய்கறி பழத்தையும் தன்னோட சிரசுல அபிஷேகமா கொட்டிண்டார். இத பார்த்த உடனே கணேசன் திடுக்கிட்டு போயிட்டான். நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு படபடப்போட உடல் ரொம்ப நடுங்கெடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம விக்கித்து போய் நின்னான் கணேசன். அந்த திகைப்பை பார்த்தும் பார்க்காத மாதிரி பெரியவா, போ போய் உன் வாத்தியார் கிட்ட சொல்லு, நான் என்னை குளிப்பாண்டிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா பெரியவா. வித்தியாசமான செயல். இது போராதுன்னு பெரியவா தன் திருவாக்கால இப்படி ஒரு வித்தியாசமான வார்த்தையும் சொல்லிட்டா. ஒண்ணுமே புரியாம எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா. அங்க இருந்தவாளுக்கு மட்டும் இல்ல, கணேசனுக்குமே எதுவுமே புரியல. இருந்தாலும் மறுபடியும் பெரியவாளை சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு தயங்கி தயங்கி மெதுவா நடந்தான். ஆனா அப்பதான் கணேசனுக்கு அவருடைய குரு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. குரு என்ன சொல்லி அனுப்பினார்? மகா பெரியவா பெரிய ஆலமரம், அவரை நம்மளால குளிப்பாட்ட முடியாது, ஏதோ உதிரி ஜலமாவது விடுவோம் சொன்னாரோன்னோ. அந்த வார்த்தை ஞாபகம் வந்துடுது. வாத்தியார் சொன்ன வார்த்தைகளுக்கு பெரியவா பதில் கொடுத்துட்டா. இந்த எளிய காணிக்கை எனக்கு ரொம்பவே திருப்தியானது அப்படின்றத உணர்த்துற விதமா, நான் குளிப்பாண்டிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லு. இந்த வார்த்தைய பெரியவா சொல்லி அனுப்பியிருக்கா. அது வரைக்கும் இந்த செயலுக்கு அர்த்தம் புரியாம தளர்வா நடந்துட்டு இருந்த கணேசன் இப்போ எல்லாமே புரிஞ்ச மாதிரி ரொம்ப குதூகலத்தோட புறப்பட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுண்டா மீதி பேர் எல்லாரும். அவ்வளோதான், க்ஷண நேரம் அங்க நிக்கல கணேசன். வேகமா ஓடி போய் தன்னோட குரு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான். கேட்கவா வேணும்? கணேசனோட குரு ரொம்பவே நெகிழ்வோடு எல்லாத்தையும் கேட்டுண்டு காஞ்சி மாமுனி இருந்த திசை நோக்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். இப்போ இந்த ஒரு அனுகிரக லீலையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பெரியவாளுக்கு ரொம்ப படாடோபமா நம்ம ஏதாவது அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சமர்ப்பணம் பண்ண வேண்டாம். நம்மளால என்ன முடியுமோ அதை பக்தியா சமர்ப்பணம் பண்ணாலே போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பக்திய சமர்ப்பணம் பண்ணாலே போறோம். ஆத்மார்த்தமா அந்தராத்மாவை சுத்தமா வச்சுண்டு மகா பெரிவா சரணம் அப்படின்னு அந்த ஸ்ரீசரணரோட பாதங்களை சரணடைஞ்சாலே போறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரிவா சரணம்.